ஹலோ மக்களே, நான் உங்கள் எஸ்கே. எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, லாங் ட்ராவலு, ஸோ சைக்கிளிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நிறைய மோட்டிவேஷ்னல் டாபிக்ஸு அண்டு குக்கிங் வீடியோஸ். ஸோ இதெல்லாமே நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஐடியாவில், என்னோடய யூனிக்னஸில் இதை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெகுலராக நம்ம வீடியோஸை பாருங்கள். வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃபீஸ் டெய்லியும் நான் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டெய்லியும் ஒவ்வொரு டாபிக்ஸு நான் இதில் எடுக்க போகிறேன். ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும், பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளம்பிட்டேன். இப்போ நம்ம சைக்கிளில் ஆஃபீஸ் போக போகிறோம். போகிற வழியெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரோடோட வியூஸ் எல்லாம் பாருங்கள். ப்ளஸ் சைக்கிளில் போகும்போது எவ்வளோ கஷ்டமான ட்ராவல் இருக்கும்னு காமிக்கிறேன், பாருங்கள். ப்ளஸ் இந்த சைக்கிளிங் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ இது சைக்கிளிங் பண்ண எது என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு, அதை பற்றியும் நான் பேச போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம புல்லட்டு கீழே வெயிட் பண்ணுறதுக்கு நான் மான்ட்ரா பிளாக் பீட் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ கைஸ், உங்களுக்கு சைக்கிளில் ஓட்டின அனுபவம் இருக்கா? அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சைல்டுஹுட்டில் நீங்கள் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க. ஓட்டாமல் யாரும் இருந்துருக்க முடியாது, 90 கிட்ஸ் எல்லாம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எது என்ன மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா, சைல்ட்ஹுட்டு மெமரிஸ் தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஆசைப்பட்ட சைக்கிள் நம்ம இந்த டைமில் வாங்க முடியல, பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ இந்த டைமில் நமக்குன்னு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம நம்மளோட ஓன் மணியை போட்டு வாங்கி அதில் ஓட்டுற சுகமே வேறங்க. ஸோ நான் அப்போ சைக்கிளும் இது மாதிரி மாடல்ஸ்லாம் அந்த டைமில் இல்லை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேரில் வச்ச மாதிரி பழைய மாடல் தான் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சேஞ்ச் ஆகிடுச்சு ஜென்ரேஷனில். சைக்கிள் பார்த்திங்கன்னா ஆன் ரோடு, ஆஃப் ரோடு, ஸோ இது மாதிரி நிறையா சைக்கிளோட மாடல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் எடுத்திருக்கிறது ஆன் ரோடு ஹைப்ரிட்டு, ஸோ வித் கியர் தான். ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணது அதுவும், ப்ளஸ் நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக 90 kg இருக்கேன். சைக்கிளில் சின்ன வயசுலேருந்து சைக்கிளிங்கில் ஒரு ட்ரெஸ் இருக்குங்க. அந்த மோட்டிவ்னால வாங்கியிருந்தேன். நீங்களும் யார் யார் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓனர் சைக்கிள் வச்சுருக்கீங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வாக்கிங் மாதிரி தாங்க சைக்கிளிங். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட மொத்த பாடியும் ஃபங்க்ஷனல் ஆகும் சைக்கிளிங் பண்ணும்போது. நான் இருக்கிற ரூம் முகப்பேரில் இருக்கேன். ஸோ முகப்பேரிலேருந்து ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அண்ணா நகர். ஸோ இங்கேருந்து சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணுறேன். 3 kilometers வருது. ஆக்சுவலாக இன்றைக்கின்னு பார்த்து சிக்னலே இல்லைன்னு சிக்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்காங்கல்லாம். சிக்னல் போட்டாவே நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சிக்னல் சிஸ்டம் அவ்வளோதான். சிக்னல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. போங்கடா அடி தவறி.